ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சோனி பிரேவியா 2ன்ற S25 இந்த மாடலில் இருக்கிற ஒரு சோனியோட 55 இன்ச்சஸ் டிவியை பற்றி தான் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து செட்டப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சோனி டிவி என்ன தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தாலுமே நம்ம ஏன் சோனி டிவி வந்து ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெஸ்ட் டிஸ்பிளேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல லைஃப் வரும். ஸோ அதனால தான் வந்து சோனியை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ சோனி டிவியில் இது வந்து பார்த்திங்கன்னா சோனி பிரேவியாவில் ஏற்கனவே ஒரு மாடல் இருக்கும். இது வந்து சோனி பிரேவியா 2 S25 இந்த மாடல். ஓகே, ஃபஸ்ட்டு டிவியோட செட்டப்லேருந்து வரும். செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வீஸ் மேனை வந்து சோனிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு என்ன சர்வீஸ்னால், இப்போ நம்ம வால் மவுண்ட் கேட்குறோமோ இல்லை வந்து டேபிள் ஸ்டாண்ட் கேட்குறோமோ அது வந்து நம்ம சொன்னால் அது வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறோமோ அந்த பொசிஷனில் அவங்களே டெல் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஓகே, நம்ம டிவி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அது கூட என்னென்ன வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வாரண்டி கார்டும் அதிலே வந்து பாக்ஸில் வந்துடும். அண்ட் ரிமோட்டு அது போடுறதுக்கு 2 பேட்டரியுமே வந்து கொடுத்துருப்பாங்க. மினி பேட்டரி 2மே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து பாக்ஸில் கொடுக்குறது மேக்ஸிமம் இது மட்டும் தான் கொடுப்பாங்க. வேறு எதுவுமே வந்து வராது. நமக்கு வால் மவுண்ட்டும் சரி எதுவுமே வந்து வராது. இது மட்டும் தான் வந்து வரும். ஓகே, சர்வீஸ் பர்சன் வந்து நமக்கு டிவி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற டேப்ஸ்லாம் வந்து பிரிச்சுட்டு நம்ம செட்டப் வந்து ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு கூகுள் டிவின்றதுனால செட்டப்ஸ் எல்லாமே நம்ம ஃபோனில் வந்து எப்படி நார்மலாக ஜிமெயில் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போவோமோ அதுபோலே நார்மல் ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கும். ஸோ பெரிய காம்ப்ளிகேட்டடான எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸுமே கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஈஸியாக லாகின் பண்ணிடலாம். அண்ட் ரிமோட்ஸ்லையுமே நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாகவே நம்மளால் வந்து இதை லாகின் பண்ண முடியுது. ஓகே, இந்த டிவியில் என்ன பெருசாக பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கூகுள் டிவின்னு சொல்கிறாங்க. அண்ட் X1 4K ப்ராசஸர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க 4K ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் 4K HDR சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ரெசல்யூஷனில் இருக்கிற வீடியோஸை நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் தென் PlayStation 5க்குமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அப்டேட்டடான ஃபீச்சர் தான். அண்ட் மோஷன் ஃப்ளோ XRன்னு ஒன்று இருக்குது. அதாவது மோஷன் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேசிங் சீன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கன் ஷூட்டிங் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப மோஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இது வந்து ஏதோ ஒரு ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி, அதாவது XR ஆப்டிமைசர்ன்ற அந்த ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளோ வந்து ஸ்மூத்தான ஃப்ளோ கிடைக்கும். நமக்கு நல்ல வந்து விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருக்கும். அண்ட் தென் ஒரு 10,000+ ஆப் சப்போர்ட் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற மேக்ஸிமம் ஆப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதாவது இந்த OTT பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஹாட்ஸ்டார், ரூட்டர், டிஸ்னி, அப்புறம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதில் டெலகிராம் மட்டும் முடியல, என்ன தெரிஞ்சு டவுன்லோட் பண்ண முடியல. அண்ட் தென் 4K X ரெசல்யூஷன் ரியாலிட்டி ப்ரோ அப்படின்னா நம்ம கலரை வந்து ரியாலிட்டியாக வந்து காட்டுறதுக்கு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டால்பி ஆடியோ வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோனி டிவிஸில் டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக சவுண்ட் சிஸ்டம் வாங்குறப்ப நல்ல ஒரு அவுட்புட்ஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸே வந்து எனஃபான ஸ்பீக்கர்ஸ் தான். இதில் வந்து அவங்க வந்து பஃபர் ஸ்பீக்கர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ் வந்து செட்டப்ஸ் இருக்குது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஆப்பிள் ஏர்ப்ளேவும் இருக்குது. க்ரோம் கேஸ்ட்டும் வந்து இன்பில்டாகவே வந்து இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே நம்மளால் வந்து கேஸ்டிங் பண்ண முடியும். நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பிள் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நம்மளால் கேஸ்டிங் பண்ணிக்க முடியும். வாட்ச் சர்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு நல்ல டிடெக்ஷன் பண்ணுது. ஆனால் அந்த ரிமோட்டில் கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் தான். அதில் ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன், பவர் ஆஃப், அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட்டாக நம்ம அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப் மியூசிக்கு அப்படின்ட்டு சிலது போகிறதுக்கான ஷார்ட்கட் கீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ணி வந்து உள்ளே போய்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பட்டன்ஸ் எல்லாம் நமக்கு ஃபெமிலியராக இருக்கும். அண்ட் தென் இதில் மைக் எங்கே இருக்குது, ரெக்கார்டர் எங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அழகாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைக்கில் வந்து அழகாக வந்து டிடெக்ட் ஆகும். நம்ம நார்மலாக இப்போ ஸ்லோ வாய்ஸில் பேசினாலுமே அது வந்து நல்லா டிடெக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது. ஓகே, டிவியோட ரெசல்யூஷனும் வரும். ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 55 இன்ச்சஸ் டிவி. இதில் இன்னும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இன்னும் பெரிய வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது. இதோட சைட் வித் வந்து பார்த்திங்கன்னா 124.3 சென்டிமீட்டர்ஸ். அண்ட் தென் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7.9 சென்டிமீட்டர்ஸ். அதாவது வந்து ஹைட்டு வித் இது வந்து நல்லா ஒரு ப்ரீஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தான ப்ளேபேக் வந்து கிடைக்கும். 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது ஓகே தான். 120 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வந்து ஏகப்பட்டது வந்துருக்கு. இதையும் அப்டேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இதில் வந்து மேஜராக இதெல்லாம் பார்த்தாச்சு. பின்னாடி இருக்கக்கூடிய போர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சர்ப்ரைசிங்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 HDMI போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் ஈத்தர் போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பத்தல. இதில் 3 கொடுத்துட்டு HDMIயில் 2 கொடுத்துருக்கலாம். அண்ட் தென் கனெக்ஷன் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா
எதுவுமே வந்து கொடுக்கல இதில். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே ஆடியோ ஜெக் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு சவுண்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஆடியோ இன்புட் வந்து ஆடியோ ஜெக் அதாவது அதை யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நல்ல அவுட்புட்ஸ் கிடைக்கும் நமக்கே தெரியும். ஸோ அதை வந்து இவங்க எடுத்துட்டாங்க. அந்த போர்ட் இதில் வந்து இல்லவே இல்லை. மற்றபடி இதில் பார்க்கக்கூடிய வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் பாருங்கள். அண்ட் தென் இதுக்கு சவுண்ட் கொடுக்குறதுக்கு நமக்கு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. பின்னாடி 20 வாட்ஸ் ஆன ஸ்பீக்கர் இருக்குது. அது வந்து எப்படின்னா ஏஐ வச்சு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்குவோம். எந்த இடத்துல வந்து பீப்புள் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்ற பொறுத்து அந்த இடத்துக்கு சவுண்டை வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா நம்ம சோனிலேருந்து வந்து வேறு ஒரு சவுண்ட் பார் இல்லை வந்து ஹோம் தேட்டர்ஸ் வந்து வாங்கினா தான் அப்போ தான் வந்து அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லைனா இதுக்கு வந்து கேமரா ஒன்று இருக்கான், அதில் வந்து அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு டிடெக்ட் பண்ணி அது வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி சவுண்டை வந்து அவுட்புட் கொடுத்துருமா. இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம டிவியில் வரக்கூடிய இந்த 20 வாட்ஸ் ஸ்பீக்கருமே நல்ல ஒரு அவுட்புட்ஸ் தருது. அதையுமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் எல்லாமே கிறிஸ்பியாக நல்ல சூப்பரான வந்து ஒரு ஆடியோ அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கிது. நம்ம டைலாக் டெலிவரியுமே வந்து நமக்கு ஆடியபிளாக இருந்தால் போதும். அதுதான் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. நான் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய டிவிஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைலாக் வந்து கன்வர்சேஷன் வந்து ஒழுங்காக வந்து கேட்காது. ஸோ இது வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் என்ன, அப்புறம் இது எங்கே வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக இருக்கும். அண்ட் லிங்க் வேணாலும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவியோட வியூஸ் எல்லாமே வந்து கிடைச்சிரும். நான் வேறு எதனா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் விட்டுருந்தாலும் நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிவிட்டேன். டிவின்னு வந்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் அண்ட் தென் நல்ல லைஃப் லாங் வரணும் அப்படின்றப்ப நம்ம சோனி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த டிவி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.